गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய அக்ரூரர் வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு அந்த வைகுண்ட தரிசனத்தை, வைகுண்ட ரூபத்தை அந்த ஜலத்துல முங்கினபடியே ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்க்கிறார். அப்படி பரம ஆனந்தமா அவருக்கு அந்த வைகுண்ட ரூபத்தை பார்த்த உடனே அந்த பிரபுவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு அப்படி வாயில துருவசுவாமி எப்படி பகவானை பார்த்து ஆசைப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சாரோ, அப்படி அக்ரூரரும் அவர் பிரேம பொங்க ஆனந்தத்தோட அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் பண்றார். எப்பேற்பட்ட பிரபு நீங்கள்! இப்படி நீங்க இந்த ஆதிசேஷத்துல பள்ளி கொண்டு உங்களுடைய நாபி கமலத்திலேந்து அந்த ஒரு தாமரை தண்டு, அந்த தண்டுலேருந்து ஒரு பெரிய தாமரை, அந்த தாமரையில பிரம்மதேவனை உண்டாக்கி அந்த பிரம்மதேவன் மூலியமாக இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண சொல்லி இப்படி இருக்கிற பிரபுவாச்சே நீங்கள். அப்பேற்பட்ட பிரபுவா இருக்கக்கூடிய உங்களை பார்த்தது என்னுடைய பரமபாகியம் அப்படின்னு இப்படி வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய இந்த பிரபுவை பார்த்தாலே இந்த ஜெகத் சிருஷ்டியை பத்தி வர்ணிக்காம இருக்க மாட்டா. ஏன்னா அப்படி ஒன்றுது இந்த ஜெகத் சிருஷ்டி. எப்பேற்பட்ட நீங்கள் இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணி அவ்யக்தம் மகத் அகங்காரம்னு 3 உண்டாக்கி, அப்புறம் பஞ்சபூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள், அதனுடைய தன்மாத்திரைகள் எல்லாத்தையும் உண்டாக்கி அந்த பிரம்மதேவன்கிட்ட கொடுத்து எல்லோரையும் உண்டாக்கி கர்மாதீனமாக சத்தம் ரஜஸ்தமஸை வைத்து கொண்டு காலஸ்வரூபியாக நீங்களே இருந்து கொண்டு இந்த உலகத்தை உண்டாக்கி அந்த உலகத்துக்கும் இந்த மாயைக்கும் அதீதமாக இருக்கேலே பிரபு. அப்பேற்பட்ட பிரபுவா இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரார் அக்ரூரர். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரும்போது இவ்வாறு இந்த உலகத்துல சாத்தியாத்மம், சாதி தெய்வீகம், சாதி பௌதிகம்னு 3 விஷயங்கள். சாத்தியாத்மம்னா சாதாரணமா இருக்கக்கூடிய ஜனங்கள், இந்த ஜந்துக்கள், மிருகங்கள், பட்சிகள், இவைகள் எல்லாம். பூதங்கள்னா பஞ்சபூதங்கள், தெய்வீகம்னா தேவர்கள், இவெல்லாம். இவா எல்லாருடைய சிருஷ்டியும் உங்களுடைய சரீரத்துல தான் இருக்கு. விராட் ஸ்வரூபனா இருக்கக்கூடிய உங்களுடைய சரீரத்துல தான் இத்தனையும் இருக்குன்னு அதையும் பின்னாடி சொல்ல போற. அப்படி சாத்தியாத்மிகம், சாதி தெய்வீகம், சாதி பௌத்திகம்னு இந்த 3 விஷயத்தையும் உண்டாக்கி அதை ஆட்டி படைச்சுன்னு இருக்கிற பிரபு நீங்கள் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரும்போது 3 விதமான யோகிகள் அப்படின்னு சொல்றார். முதல்ல கர்ம யோகிகள், அப்புறம் ஞான யோகிகள், அப்புறம் பக்தி யோகிகள்னு சொல்லி 3 விதமான சொல்றார். இந்த கர்ம யோகிகள்லாம் என்ன பண்றான்னா, இந்த கர்மானுஷ்டானத்தெல்லாம் ஸ்ரத்தையா பண்ணி யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி எந்த வேத சுரூபமா இருக்கக்கூடிய உங்களையே அந்த யாகத்துல கூப்பிட்டு ரிக்வேதத்தினால உங்களை ஆஹ்வானம் பண்ணி, யஜுர்வேதத்தினால உங்களுக்கு அவிர்வாகத்தை கொடுத்து, சாமவேதத்தினால ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துறார்கள், உங்களை அடைகிறார்கள். இங்க இந்த யாகம் பண்ணும்போது அந்த யாகத்துல யாரை கூப்பிடுறா? இந்திரன், அக்னி, வருணன், அப்புறம் பரமேஸ்வரன், இப்படி ஒவ்வொருத்தரையா ருத்ரன் இப்படி கூப்பிட்டு அவளுக்கு அவிர்வாகத்தை கொடுக்குறா. இந்த அவிர்வாகம் ஒவ்வொருத்தருக்கும் இது கொடுக்கறது போல இருக்கும். ஆனா அங்க யதார்த்தம் என்ன அப்படின்னா, விராட் ஸ்வரூபனா இருக்கக்கூடிய உங்களுடைய சரீரத்துல ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு தேவனாக இருக்கா. அதனால ஒவ்வொரு அங்கத்துக்கும் இந்த அவிர்வாகத்தை கொடுக்கும் போது அது அங்கேயே தானே போய் சேரும். இப்போ அழகான ஒரு வாட்ச் கையில கட்டின்னு இருந்தான்னா அந்த கைக்கு அழகா, யார் போட்டு இருக்காளோ அவருக்கு அழகா. அழகான ஒரு கங்கணம் கையில போட்டு இருந்தார்னா அந்த கைக்கு கங்கணம் அழகா, இல்ல போட்டு இருக்கிறவருக்கு அழகா? அந்த கைக்கு அழகா இருந்தாலும் அந்த கிரெடிட் அந்த போட்டு இருக்கிறவருக்கு தானே போகும். அதே போல பகவானுடைய அங்கத்துல இத்தனை தேவர்களும் இருக்கா. நம்ம இந்திராய ஸ்வாஹா, வருணாய ஸ்வாஹா, அக்னேய ஸ்வாஹா, பிரஜாபதய ஸ்வாஹா, ருத்ராய ஸ்வாஹான்னு கொடுக்கும்போது பகவானுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய அத்தனை அங்கிகளுக்கும் போய் கொடுக்கும்போது அது அங்கியா இருக்கக்கூடிய பிரபுவுக்கு போய் சேர்றது அப்படின்றது போல இந்த கர்மயோகிகள் இப்படி பஜிக்கிறா. அடுத்தது ஞான யோகிகள் என்ன பண்றான்னா, இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணின்றா. எல்லா கர்மாவும் பகவத் அர்ப்பணம் பண்ணி, அதுக்காக கர்மா பகவத் அர்ப்பணம்னா இந்த கர்மா எல்லாம் பண்ணாதபடிக்கு மற்ற கர்மங்கள்லாம் இருக்கே, கார்த்தால எழுந்தது, காஃபி சாப்பிட்றது, டிஃபன் சாப்பிட்றது, ஊரை சுத்துறது, இதையும் தியாகம் பண்ணணும். தியாகம்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணினான்னா நீ தியாகம் பண்ணிட்டு சன்னியாசம் வாங்கிட்டு ஜெபம் பண்ணலாம். நீ தியாகம் தியாகம்னு சொல்லிட்டு இந்த கர்மாவை மாத்திரம் தியாகம் பண்ணிட்டு மற்ற விவகாரங்கள்லாம் பண்ணினா அது கர்ம பிரஷ்டன்னு பேர். ஆனா சில யோகிகள் எப்படி இருக்கான்னா, சர்வஸ்வம் பகவானுக்காக தியாகம் பண்ணிட்டு அவளுடைய லட்சியம் என்னன்னா, இவா பாக்கியமாக அந்த யாகசாலையில அவிர்வாகத்தை மந்திரங்களால கொடுக்குறா. இவா தன் தியான யோகம், இந்த ஞான யோகிகள்லாம் என்ன பண்றான்னா, இவாலும் ஒரு யாகத்தை பண்றா. தியானம்ன்ற ஒரு யாகத்தினால
அந்த மனசுல அந்த பகவானை பார்த்து சந்தோஷப்பட்டு இவா எப்படின்னா, இவா ஒரு யாகம். இந்த யாகம் என்னன்னா, இந்த ஞான யாகமாக இந்த ஞான யோகிகள் ஒன்னு அடைகிறார்கள். அடுத்தது யாருன்னா பக்தர்கள். அவெல்லாம் எப்படின்னா நிறைய முறைகளை வைத்துக்கொண்டு அந்த சம்ஸ்காரம் எல்லாம் வைத்துக்கொண்டு, இப்ப வைஷ்ணவர்கள்னா அவளுக்கு ஒரு சம்ஸ்காரம், ஸ்மார்த்தர்கள்னா அவளுக்கு ஒரு சம்ஸ்காரம், மாத்தர்கள்னா அவளுக்கு ஒரு சம்ஸ்காரம், அப்படி அவாவாளுக்கு ஒரு சம்ஸ்காரத்தை வைத்துக்கொண்டு தன் ஆச்சாரியன் சொன்னது போல பாஞ்சராத்னம், வைகானசம், சைவம், சாக்தம்னு இப்படி எந்தெந்த ஒரு முறைகள் உண்டோ அந்த முறைகள் எல்லாம் அவலம்பிச்சு அவ பகவத் ஆராதனம் பண்ணி பக்தி யோகத்தினால ஒன்று அடைகிறார்கள். இங்க என்னன்னா, இந்த நதிகள் பெரிய மலைகள்லேருந்து உண்டாகினாலும் அது சேர்றது எல்லா சமுத்திரத்துல தான் சேர்றது. அதே போல இவா எப்படி ஒன்ன அனுபவிச்சாலும் எந்த மார்க்கத்துல வந்தாலும் கொண்டு சேர்றது உங்ககிட்ட தான். நீ தான் எல்லாத்துக்கும் பலதாதாவாக வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு, அப்பேற்பட்ட பிரபு நீன்றது போல ஸ்தோத்திரம் பண்ற. எப்படி நாம புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு போனோம்னா 10,000 ரூபாய்க்கும் டிக்கெட் இருக்கு, 5,000 ரூபாய், 1000, 100 ஃப்ரீ தரிசனம். எல்லாரும் வந்தாலும் அந்த அர்த்த மண்டபத்துல எல்லாரும் சேர்ந்துதானே ஆகணும், வேற வழி கிடையாதோன்னும். என்னதான் நீ முதல்ல எந்த மார்க்கத்துல வந்தாலும் சேரக்கூடியது பெருமாள் கிட்ட தான் அப்படின்றது போல, நீ எந்த மார்க்கத்தில் எடுத்தாலும் சேர்றது உங்க கிட்ட தான் அப்படின்றது போல அந்த வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய தரிசனம் கொடுத்த அந்த பிரபுட்ட இப்படி அக்ரூரர் அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரார். அப்பேற்பட்ட பிரபு நீங்கள் சத்தம் ரஜஸ்தமஸ் இந்த முக்குணங்களால இந்த உலகத்தை உண்டாக்கி காலகர்ம ஸ்வபாவம்னு அது மூலியமாக இந்த உலகத்தை ஆட்டி படைத்து மகத்தினாலையும் அவ்யக்தனாலையும் இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டு இப்படி இருக்கிற பிரபு விராட் ஸ்வரூபன். உம்மிடத்துல இல்லாதது என்னன்னு சொல்லிட்டு இந்த விராட் ஸ்வரூபத்துல என்னென்ன இருக்கோ வர்ணிச்சன் வரார். பகவானோட சிரஸே எல்லா லோகங்களாக இருக்கு, பகவானுடைய கண்களே சூரியன் போல, பகவானுடைய சுவாச பிரசுவாசமே வாயு, பகவானுடைய வாக்கே அக்னி, பகவானுடைய காதே திக்குகள், பகவானுடைய நாபியே எல்லா லோகங்களும் பகவானுடைய நாபி, பகவானுடைய ரோமங்கள் முடியே இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விருட்சங்களும், பகவானுடைய அந்த நரம்புகளே பார்த்தேன்னா சமுத்திரங்களும் நதிகளும், பகவானுடைய எலும்பாக இந்த மலைகளும், இப்படி அந்த விராட் ஸ்வரூபனுடைய அந்த ரூபத்துல அந்தந்த தேவர்கள் அந்தந்த அங்கத்துல தொங்கி கொண்டு பாதத்துல பாத்தாலாதி லோகங்கள் தொங்குகிறது. பகவானுடைய சரீரம் முழுக்க அத்தனை தேவர்களும் அங்கமாக இருக்கா. மனச சந்திரனாகவும் பிருஷ்டத்துல அதர்மமாகவும் பகவானுடைய சங்கல்பமே தர்மமாகவும் இப்படி விராட் ஸ்வரூபனா இருக்கக்கூடிய உன்னிடத்துல எல்லாமே இருக்கு. தர்மம், அதர்மம், காமம், அப்புறம் சுகம், துக்கம், ஆனந்தம் எல்லாம் உன்கிட்டே தானே உண்டானது. அப்பேற்பட்ட பிரபுவா இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பகவான தசாவதாரம், அந்த பகவானுடைய முக்கியமான அவதாரத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்றார். அந்த 10 அவதாரத்தையும் இந்த அக்ரூரர் அப்படி அவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த 10 அவதாரத்தையும் பகவான் காமிக்கிறாராம். இப்பேற்பட்ட பிரபு நீங்கள் இந்த கல்பம் ஆரம்பத்துல மத்ஸ்யமூர்த்தியாக இருந்து அந்த சத்யவிரதன்ற ராஜாக்கு இப்படி உபதேசம் பண்ணிட்டு வந்தேலே, அந்த சமயத்துல மதுகைட்டபன்னு 2 பேர்கள் வேதத்தை அபகரிச்சுன்னு போகும்போது ஹயக்ரீவனாகவும் அந்த வேதத்தை கொண்டு சப்தரிஷிகள்கிட்ட கொடுத்து இந்த வேதத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அவதாரம் பண்ணினேலே, அப்பேற்பட்ட பிரபுவா இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லும்போது அந்தந்த அவதாரத்தை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணும்போது அப்படி ரூபமாக காட்சி கொடுக்கிறாரா அந்த வைகுண்டவாசி. அடுத்ததாக ஆதி குருவமா இருந்து கொண்டு எல்லாத்துக்கும் ஆதாரமாக உங்களுடைய பிருஷ்டபாகத்துல வச்சின்று எல்லாத்தையும் நீங்க ஆதாரமாக இருந்து கொண்டு காப்பாத்தின்ற வரையிலே அப்பேற்பட்ட பிரபுவா இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம்னு உடனே குருமாவதாரத்தை தரிசனத்தை கொடுக்கிறார் பிரபு. அடுத்ததாக வராகமூர்த்தியா இருந்து கொண்டு பூமியை உத்தாரணம் பண்ணினேலே அப்படின்னு சொன்ன உடனே வராக தரிசனம். அப்புறம் அடுத்ததாக அந்த பிரகலாத சுவாமிக்காக பிரகலாதனுடைய வாக்கு சத்தியம் பண்ணணுன்றதுக்காக நரசிம்ம சுவாமியாக வந்தேன்னு பார்த்தா அப்படியே நரசிம்மருடைய தரிசனம் கிடைக்கிறதா அந்த அக்ரூரருக்கு. அடுத்ததாக இந்த மகாபலி கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி யாச்சகம் வாங்கி அந்த சொத்தை புடுங்கணும் போனாலே அப்பேற்பட்ட பால வாமனனா இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம்ன உடனே அதே வாமனமூர்த்தி போல பகவான் காட்சி கொடுக்கிறார். அப்புறம் இந்த தப்பு பண்ற அத்தனை க்ஷத்திரியர்களும் உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி தப்பு பண்றவர்களெல்லாம் தண்டித்தேர்களே அப்படி இருக்கக்கூடிய பிருகுராமனா இருக்கக்கூடிய இந்த பார்கவ வம்சத்துல பண்ண பரசுராமரா இருக்கக்கூடிய உமக்கு நமஸ்காரம்னு உடனே அந்த பரசுராமராக பகவான் காட்சி கொடுக்கிறார். அடுத்ததாக ராவணனை சம்ஹாரம் பண்றதுக்காக தானே நீங்க அவதாரம் பண்ணினேன்.
தேவர்கள்லாம் அட்டூழியம் தாங்க முடியலன்னு பிரார்த்தனை பண்ணின உடனே ராவண சம்ஹாரம் பண்றதுக்காக பிறந்த அந்த ரகுவம்சத்துல பிறந்த அந்த ராகவனா இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம். இப்ப ஆதிசேஷனாகவும் சங்கர்ஷனாகவும் இருந்து கொண்டு பலராம சுவாமியாக நீங்க தானே பிறந்திருக்கேன், அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம். இப்ப வசுதேவனுடைய மகனாகவும் நந்தகோபனுடைய புத்திரனாகவும் உலகத்துல இருக்கிறவா எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக பூபார நிவர்த்திக்காக இப்ப கிருஷ்ணாவதாரம் எடுத்திருக்கேன். அப்பேற்பட்ட கிருஷ்ணனா இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம். வரப்போடைய கல்கி அவதாரம் இதுதான் காட்சி கொடுத்துட்டாராம் பகவான். இந்த எல்லா தப்பு பண்றவர்கள் எல்லாரையும் தலை நறுக்கிறதுக்காக வரப்போற கல்கியா இருக்கக்கூடிய பிரபுவா இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம்னு இப்படி தசாவதாரம் பண்ணி அந்த அக்ரூரர் அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்றார். இப்படி வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபுவை பார்த்து இந்த உலகத்தை வாழுகிற ஜனங்கள்லாம் அகங்கார மமக்காரத்தோட இப்படி வாழ்ந்துட்டு தான் என்னோடதுன்னு இப்படி எல்லாத்துலயும் ஏமாந்து போறாளே, அப்படி ஏமாந்து போறவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நீந்தா காப்பாற்றணும். இப்போ ஜலம் வேணும் ஜலம் வேணும்னு தப்பிச்சுன்னு வரும்போது அந்த ஜலத்துக்கு மேல கொஞ்சம் புல்லு அது வளர்ந்துருக்கும் இந்த மழை காலத்துல. ஆனா அந்த ஜலமானது பிரத்யட்சமா தெரியாது, ஆனா கீழே ஜலம் இருக்கு. ஆனா இந்த அசடை என்ன பண்ணணும்னா இங்க ஜலம் இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு என்ன தெரியும்னா அந்த சூரியனுடைய வெளிச்சத்துல அந்த மண்ணுல படும்போது ஜலம் போல தெரியும். அதுக்கு காணல் நீர்னு பேரு. அந்த காணல் நீர் தான் உண்மையான நீர்னு நினைச்சுன்னு அது பின்னாடி போயின்னு இருக்கான். அது என்னைக்காவது கிடைக்குமோ, போயிட்டே இருந்தா அது போயிட்டே இருக்குமே தவிர அந்த நீரானது உண்மை இல்லை. ஆகையால நீதான் சாஸ்வதம். அந்த உன்னை சாஸ்வதமா இருக்கக்கூடிய ஒன்ன இந்த மாயன்ற தர அந்த புல் போல உள்ள இருக்கிற ஜலத்தை எப்படி மறைச்சுன்னு இருக்கோ அப்படி மாயை உன்னை மறைச்சின்னு இருக்கு. இந்த மாயையினால இந்த காணல் ஜலம்தான் உண்மையான நீர்னு அதை பின்னாடி சுத்தின்னு இருக்கிறது போல இந்த மாயை பின்னாடி இந்த உலகத்துல எல்லாரும் சுத்தின்னு இருக்கா. அப்பேற்பட்ட இந்த மாயையிலேருந்து விலக்கி உலகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கணும்னு நம்ம சார்பாக பிரார்த்தனை பண்றார். எனக்கும் இந்த அஞ்ஞானத்தை போக்குன்றது போல அக்ரூரர் இந்த பகவானை பார்த்து சொல்றார். இப்படிலாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி கடைசியா அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றார். பிரபோ, இப்ப இந்த பிருந்தாவனத்துக்கு எத்தனை விதமான பேர் வரா? இந்த பிருந்தாவனத்துல கோபர்கள் இருக்கா, கோப குழந்தைகள் இருக்கா, பசுமாடு இருக்கு, கோபிகைகள் இருக்கா, நந்தகோபன் யசோதா இருக்கா, இவ எல்லாரும் இருக்கா, அசுரர்களும் வரா. இப்போ நான் உன்னுடைய பக்தனாக இங்க வந்திருக்கேன். நான் பக்தனாக வருவதா அசுரனா வருவதான்னு என் கையில இருக்கான்னு. அப்படி உன்னுடைய கிருபையினால இந்த அசுரனாக உன்னை சம்ஹாரம் பண்ணிண்டு உன்னை துவேஷம் பண்ணிண்டு இப்படி அந்த கோஷ்டியில நீ என்னை வைக்காதபடிக்கு உன்னை புரிந்து கொண்டு உன்னை அனுபவிக்க கூடிய இந்த பக்த கோஷ்டியில என்னை வச்சிருக்கியே, இதுக்கே நான் கிருத்தஜதை பண்ணணும். இப்படி கம்சன் கோஷ்டியில இருந்து கொண்டு அவன் கூட தானே இருக்கேன். நான் அங்க இருந்துட்டு பாக்கி மந்திரிமார்கள் போல நானும் கம்சனுக்கு ஹிதத்தை பண்ணணும்னு இப்படி உங்ககிட்ட தேசத்தோட இந்த பிருந்தாவனத்துக்கு வராதபடிக்கு இந்த கோபிகைகள் கோபர்கள் அந்த கோப குழந்தைகள்லாம் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காலோ அந்த மாதிரி உன் பக்த கோஷ்டியில என்னை வச்சிருக்கிய, அதையே நான் பண்ண பாக்கியம். இது என்னுடைய சமர்த்தியத்தினால நடக்குமா? இல்ல நான் பக்தனாக வரணும், நான் அசுரனாக வரணும், நான் அம்மாவா பிறக்கணும் அப்பாவா பிறக்கணும் என் கையில இருக்கா? இதுல உன்னுடைய கிருபையினால என்னை இப்படி வச்சதுனால அதுக்கே அனந்த கோடி நமஸ்காரம். அப்பேற்பட்ட பிரபு, நீ இந்த மாதிரி எனக்கு எப்பொழுதும் உன் பக்கத்துல இருந்துட்டு உன்னை அனுபவிக்கிறதுக்கு உள்ள அந்த ஜென்மாவை கொடு. எனக்கு ஜென்மாவே வேண்டாம், அப்படி ஒரு கால் ஜென்மா இருந்தாலும் உன் பக்தனாக இருக்கணும், அதுதான் எனக்கு போதும். இந்த சம்சார தாபங்கள்லாம் என்னை ஒன்றும் செய்யாது. வசுதேவருடைய புத்திரராகவும் சர்வாந்தரியாமியாகவும் இப்ப கிருஷ்ணாவதாரம் பண்ணி இந்த பூபார நிவர்த்திக்காக பிறந்திருக்கேன் பிரபு. அப்பேற்பட்ட பிரபுவா இருக்கக்கூடிய உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்தோத்திரத்தை ஏத்துக்கோ. அப்பேற்பட்ட பிரபுவா இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம். என்னை எப்பொழுதும் உன்னுடைய பக்தர்கள் கோஷ்டிலே வச்சிரு, தப்பி தவறி கூட உன்னை நான் துவேஷிச்சிடக்கூடாதுன்னு இப்படி அற்புதமாக பிரார்த்தனை பண்ணி தன்னுடைய ஸ்தோத்திரத்தை பூர்த்தி பண்றார். இப்படி அக்ரூருடைய ஸ்துதி தான் இந்த அத்தியாயம் முழுக்க. அவருடைய ஸ்துதியை அற்புதமாக பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சிருக்கார். மேலே எல்லோரும் கலந்து இந்த ஸ்துதியை பாராயணம் பண்ணுவோம். அத சத்வாரிம்சோத்யாயः அக்ரூரௌவாச நதோஸ்ம்யஹம் த்வா அகிலஹேதுஹேதும் நாராயணம் பூருஷமாத்யமவ்யயம் யன்னாபிஜாதாத் அரவிந்த கோஷாத் ब्रह्मा विरासीत् यत एष लोकः भूस्तोयमग्निः पवनः खमादिः महानजादिः मन इन्द्रियाणि सर्वेन्द्रियार्था
विबुधाश्च सर्वे ये हेतवस्ते जगतोऽङ्गभूताः नैते स्वरूपं विदुरात्मनस्ते ह्यजादयो अनात्मतया गृहीताः अजोऽनुबद्धः सगुणैरजायाः गुणात् परं वेद न ते स्वरूपम् त्वां योगिनो यजन्त्यद्धा महापुरुषमीश्वरं साध्यात्मं साधिभूतं च साधिदैवं च साधवः त्रय्या च विद्यया केचित् त्वां वैवैतानिका द्विजाः यजन्ते विततैर्यज्ञैः नानारूप अमराख्यया एके त्वाखिलकर्माणि संन्यस्य उपशमं गताः ज्ञानिनो ज्ञानयज्ञेन यजन्ति ज्ञानविग्रहम् अन्ये च संस्कृतात्मानः विधिना विहितेन ते यजन्ति त्वन्मयास्त्वां वै बहुमूर्त्येकमूर्तिकं त्वामेवान्ये शिवोक्तेन मार्गेण शिवरूपिणं बह्वाचार्यविभेदेन भगवन् समुपासते सर्व एव यजन्ति त्वां सर्वदेवमहेश्वरं येऽपि अन्यदेवता भक्ताः यद्यपि अन्यधियः प्रभो यथाद्रिप्रभवा नद्यः पर्जन्यापूरिताः प्रभो विशन्ति सर्वतः सिन्धुं तद्वत्त्वां गतयोऽन्ततः सत्त्वं रजस्तम इति भवतः प्रकृतेर्गुणाः तेषु हि प्राकृताः प्रोताः आब्रह्मस्थावरादयः तुभ्यं नमस्तेऽस्तु अभिषक्तदृष्टये सर्वात्मने सर्वधियां च साक्षिणे गुणप्रवाहोऽयम् अविद्यया कृतः प्रवर्तते देवनृतिर्यगात्मसु अग्निर्मुखं ते अवनिः अङ्घ्रिनिरीक्षणं सूर्यो नभो नाभिरथो दिशश्रुतिः द्यौः कं सुरेन्द्राः तव बाहवो अर्णवाः कुक्षिर्मरुत् प्राणबलं प्रकल्पितं रोमानि वृक्षौषधयः शिरोरुहाः मेघाः परस्यास्ति नखानि ते अद्रयः निमेषनं रात्र्यहनी प्रजापतिः मेढ्रस्तु वृष्टिः तव वीर्यमिष्यते त्वयि अव्ययात्मन् पुरुषे प्रकल्पिता लोकाः सपाला बहुजीवसङ्कुलाः यथा जले सञ्जिहते जलौकसोऽपि उदुम्बरे वा मशकामनोमये यानि यानि रूपाणि क्रीडनार्थं बिभर्षिः तैः आमृष्टशुचो लोकाः मुदा गायन्ति ते यशः नमः कारणमत्स्याय प्रलयाब्धिचराय च हयशीर्ष्णे नमस्तुभ्यं मधुकैटभमृत्यवे अकूपाराय बृहते नमो मन्दरधारिणे क्षिति उद्धारविहाराय
नमः सूकरमूर्तये नमस्ते अद्भुतसिंहाय साधुलोकभयापहा वामनाय नमस्तुभ्यं क्रान्तत्रिभुवनाय च नमो भृगूणां पतये तृप्तक्षत्रवनच्छिदे नमस्ते रघुवर्याय रावणान्तकराय च नमस्ते वासुदेवाय नमः सङ्कर्षणाय च प्रद्युम्नाय अनिरुद्धाय सात्वतां पतये नमः नमो बुद्धाय शुद्धाय दैत्यदानवमोहिने म्लेच्छप्रायक्षत्रहन्त्रे नमस्ते कल्किरूपिणे भगवन् जीवलोकोऽयं मोहितस्तव मायया अहं ममेत्य सद्ग्राहः भ्राम्यते कर्मवर्त्मसु अहं च आत्मा आत्मजागार दारार्थस्वजनादिषु भ्रमामि स्वप्नकल्पेषु मूढः सत्यधिया विभो अनित्यानात्मदुःखेषु विपर्ययमतिर्ह्ययम् द्वन्द्वारामहातमोविष्टः न जाने त्वात्मनः प्रियम् यथा बुधो जलं हित्वा प्रतिच्छन्नं तदुद्भवैः अभ्येति मृगतृष्णां वै तद्वत्त्वाहं पराङ्मुखः नोत्सहेऽहं कृपणधीः कामकर्महतं मनः रोद्धुं प्रमाथिभिः चाक्षैः ह्रियमानमितस्ततः सोऽहं तवाङ्घ्रि उपगतोऽस्म्यसतां दुरापं तच्चाप्यहं भवदनुग्रह ईशमन्ये पुंसो भवेद्यर्हि संसरणापवर्गः त्वय्यब्जनाभ सदुपासनयामति स्यात् नमो विज्ञानमात्राय सर्वप्रत्ययहेतवे पुरुषेशप्रधानाय ब्रह्मणे अनन्तशक्तये नमस्ते वासुदेवाय सर्वभूतक्षयाय च हृषीकेशा नमस्तुभ्यं प्रपन्नं पाहि मां प्रभो श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे अक्रूरस्तुतिर्नाम 40 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।